சோழிங்கநல்லூர் அருகே உள்ள சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 93.09% மாணவ மாணவியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. சத்யபாமா சாதனையாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் 2024ஆம் ஆண்டில் சிறந்த வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை OMR சாலையில் உள்ள சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் மரிய ஜீனா ஜான்சன் மற்றும் தலைவர் முனைவர் மரிய ஜான்சன், துணைத் தலைவர்கள் அருள் செல்வன், மரிய பெர்னதெத் தமிழரசி, மரிய கேத்தரின் ஜெயப்ரியா ஆகியோர் விழாவிற்கு தலைமையேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி கௌரவித்தார்கள். வேலைவாய்ப்புக்கு பதிவு செய்த மாணவர்கள் 93.09% விழுக்காடு மாணவர்கள் பல்வேறு துறைகளில் உயர்ந்த ஊதியத்துடன் பணியமர்த்தப்பட உள்ளனர். 2024ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் உருவாக்கம், ஆலோசனை வழங்கல், நிதி மேலாண்மை, செயலாக்கம், விற்பனை மற்றும் விளம்பரப்படுத்துதல் போன்ற பல்வேறு பிரிவுகளிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் வருகை புரிந்து இந்த ஆண்டு மொத்தமாக 2454 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இலவசமாக படித்து வந்த 5 பார்வையற்ற ஒரு பெண் உள்ளிட்ட மாணவர்கள் IIM கல்லூரியில் படிக்க தேர்வாகியவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி ஊக்கப்படுத்தினர். வேலைவாய்ப்பு வளாக தேர்வுக்கான முக்கிய அம்சங்களும் இதில் இடம்பெற்றது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சோழிங்கநல்லூர் செய்தியாளர் ஜெயப்பிரியனுடன் உங்கள் தவசி ரமேஷ். We are proud about the collective accomplishments of 0.40 LPA. Additionally, we are proud to earn for our engineering students. This achievement highlights that they wish to accomplish. The involvement of Cognizant, Deloitte, HCL, TCS, NatWest, DevRev, and numerous other highlighted to diverse array of opportunity and thrive in a dynamic landscape of modern workplace. By the directions from the academia team and the leadership of Satyabama Institute of Science and Technology on global scale.